ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல இப்போ புதுசா தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கிற ஒரு மூவி அண்ட் ஒரு சீரிஸ் இந்த ரெண்டோட ரிவ்யூவும் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கே ட்ராமா அண்ட் சைனீஸ் ட்ராமாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2026ல ரிலீஸ் ஆன ஒரு டர்க்கிஷ் ஃபேண்டசி ரொமான்ஸ் மூவி தான் சம்மர் ஹவுஸ். இதோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா, அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். ஸோ அவளோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாவே போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில கண் முழிச்சு பார்த்தா 1996ல வந்து கண் முழிச்சிருக்கா. அதாவது கிட்டத்தட்ட டைம் டிராவல் பண்ணிட்டானே சொல்லலாம். அவங்க அம்மா வந்து அவளோட வயசுல இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த டைமுக்கு அவ போயிடுறா. ஸோ அப்போ அவங்க அம்மா எந்த மாதிரி விஷயங்கள பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ வளர்ந்த பிறகு அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பாங்க. பட் அவளோட வயசுல அவங்க அம்மா எப்படி இருந்திருப்பாங்க அண்ட் அவங்க கூட சேர்ந்துட்டு அவ பண்ற சில விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயின் பண்ற சில விஷயங்கள்லாம் எப்படி அவங்க அம்மாவோட மைண்ட் செட்டை மாத்துது ஃபியூச்சர்ல அப்படின்றது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. அண்ட் எண்டிங் கொஞ்சம் ஆவரேஜா தான் இந்த மூவில முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ டோட்டலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல மூவி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டைம் டிராவல் கான்செப்ட்ல மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்டா நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டா ரிலீஸா இருக்கிற ஒரு சூப்பரான கே டிராமா தான் டீச் யூ எ லெசன். இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல காமிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற நெறைய பசங்க வந்து மத்த பசங்கள புல்லி பண்றதா இருக்கட்டும், நெறைய டார்ச்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பையன் கூட சூசைட் பண்ணி செத்து போயிடுறான். ஸோ இதெல்லாம் நடந்த பிறகு அவங்க கவர்ன்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி புல்லி பண்ற பசங்கள போய் திருத்துற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள இறங்குனாங்க. அதுல ஹெட்டா வரக்கூடிய நம்ம ஹீரோ. இங்க இருக்கிறவங்கள எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸோட பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒவ்வொரு ஸ்கூல்ல அவர் போய் என்ன மாரி விஷயங்கள பண்றாரு அப்படின்ற மாரி தனித்தனியா காமிச்சிருப்பாங்க. ஒரே ஸ்கூல்ல காமிச்சுட்டு போகாம அண்ட் ஒவ்வொரு டிஃபரண்டான ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத காமிச்ச விதமும் எல்லாமே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த சீரிஸ் டோட்டலாவே ஆக்ஷன் த்ரில்லர் மூட்லே போகும். அண்ட் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காவே காமிச்சிருப்பாங்க. மொத்தமா 10 எபிசோட் இருக்கு. ஒவ்வொன்னும் கொஞ்சம் போரே அடிக்காம நல்லாவே கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லலாம். இது கண்டிப்பா ஒரு ஒர்த் வாட்சான சீரிஸா இருக்கும். மிஸ் பண்ணிராதீங்க. தமிழ் டப்பிங்கோட இப்ப Netflixல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா ஒரு 6ல இருந்து 7 சைனீஸ் டிராமா கிட்ட நல்ல நல்ல ஸ்டோரீஸோட புதுசா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போவே என் ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. நான் உங்கள அங்க மீட் பண்றேன். பை காய்ஸ்.